புதிய கட்சி ஒன்றை தொடங்க போகிறார் அண்ணாமலை. இது நிறைய விதமான கேள்விகளை எழுப்ப தோன்றுது. என்ன அப்படின்னா, பிஜேபியோட பேக்கப்ல இருந்து கட்சியை நடத்த போகிறாரா, அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக நின்று காய்களை நகர்த்த போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் அண்ணாமலையின் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உதயமாகும் போது அது எந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியை சரிக்கப்படும், யாருக்கு அது அதிக டேமேஜை கொடுக்கப்படும், யாரோடலாம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாமலை தொடங்கக்கூடிய புதிய கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது தொடர்பதை பேச போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டிராமாஸ், பொலிட்டிக்கல் டிராமாஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே அவங்களோட ஆதரவாளர்கள் மூலமாகவும் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மொழி கொள்கை எதுக்கு இவ்வளோ அவசரமாக நீங்கள் கொண்டு வரீங்க, 2029 தானே சொல்லியிருந்தீங்க, இப்போ இது கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தார். அப்போதே ஓஹோ எதுவும் நடக்க போகுது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேச தொடங்கினாங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிஜேபியினுடைய கொடி இல்லாத காரில் போகிறாரு, பாதுகாப்பு விஐபி ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இல்லாமல் போகிறாரு. கட்சி தொடங்குவீங்களா அப்படின்னு நிருபர்கள் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கும் பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் 2 நாளில் அமர்ந்து ஆறாமராக பேசலாம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு முற்றிலும் மறுக்காமல் போகிறார். போயிட்டு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர்களை சந்தித்ததாகவும் அதில் 5 பக்கம் அளவில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாகவும், என்னென்ன இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ப்ராப்ளம், இவ்வளோ ஒதுக்கு ஓரங்கட்டப்பட்டது காரணம், கட்சியினுடைய தோல்விக்கான காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பட்டியலில் போட்டு சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதோட PL சந்தோஷ் அவர்களை சந்திக்கிறார் அப்படின்னும் உள்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து தான் எதுக்கு விலகிறேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்ல தயாராக இருக்கிறார் அப்படின்னும். இந்த பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்சி விட்டு விலகும் பொழுது ஒரு மோதல் போக்கோடு விலகாமல் உரிய மரியாதையோடு 2 தரப்பும் பிரியணும் அப்படிங்கிறத அண்ணாமலையினுடைய நோக்கம். அப்படி அதை நோக்கி தான் காய்கள் நகர்த்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு மடிபட தொடங்கியிருக்கு. ஸோ அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகினாலும் கூட உடனடியாக வந்து கட்சியில் ஆரம்பிக்க மாட்டாருங்க. அதுக்குன்னு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. வி த லீடர் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஒன்று வச்சு அண்ணாமலை நடத்திட்டு இருக்கிறாரு. அதுதான் இந்த கட்சிக்கான பேஸ்மெண்ட்டாக இருக்க போது அதை மையமாக வச்சு தான் இந்த தமிழகம் முழுவதும் கூட என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. அது ஒரு மொமெண்டமாக கிரியேட் பண்ண போகிறாரு. அதற்கு பிறகு படிப்படியாகத்தான் கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு மடிட்டு இருக்குது. அண்ணாமலை அன்பு கட்டளையை அது ஏதோ ஒரு பேரில் வந்து ஒரு ஸ்பேன் பேஜ் வந்து வச்சு நடந்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாக்களில் வார் ரூம் வச்சு அவங்க தனியாகவே இயங்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் தனியாக இப்போ எழுதிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கோயம்புத்தூர் கொங்கு மண்டல செயலில் வந்து நாளைக்கு ஜூன் 4 வந்து அவருக்கு பிறந்தநாள் வருது. அன்னைக்கு வந்து தலைவாவா தரணி ஈர்க்கவா அப்படிங்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் அங்கங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏறக்குறைன்னு சொல்ல முடியாது, முழுவதுமாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணாமலை வந்து பிஜேபியிலிருந்து விலகுகிறார், புதிய கட்சியை தொடங்க போகிறார் அப்படிங்கிறது தான். இப்போ எடுக்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, புதிய கட்சி தொடங்குவதன் மூலமாக யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறது தான். அண்ணாமலை அவ்வளோ பெரிய ஃபேக்டராக வரப்போகிறாரா அப்படின்னா அது போக போக தெரியும். எவ்வளோ பெரிய ஃபேக்டராக வரப்போகிறாரு, என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இப்போ இருக்க கலை யதார்த்தத்தை வச்சு சூழலை வச்சு அண்ணாமலைக்கு வந்து 2024 அவர் பண்ண பாலிடிக்ஸை வச்சு அவர் வாங்கின வாக்கு வங்கியை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா சில தாக்கங்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் அண்ணாமலையின் கட்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. முதலாவதாக பேசும் பொழுது பாஜகவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட தலைவராக அண்ணாமலை இருந்திருக்கிறார். அப்போ இவரோட புதிய கட்சியும் கூட பாஜக கொள்கை வழியில் தான் பயணிக்க போகுது. அப்படிங்கும்போது இப்போ அண்ணாமலை கட்சி அப்படிங்கிறது பாஜகவுக்கு அடுத்த கட்சி ஒரு கிளை கட்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அண்ணாமலை கட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா மசாலாஸை ஆட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு புதுசு வெரைட்டியான ஒரு சாப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடிய அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய கொள்கை நீண்ட நெடிய வரலாற்று இருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் தொட்டுட்டு இந்த பக்கத்து வந்து இந்த சாஃப்ட் இந்துத்துவம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அண்ணாமலையின் கட்சி அப்படி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கட்சி இருந்திருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீண்ட நெடும் காலம் ஆட்சி சென்ற கட்சியான அதிமுக சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடிய கட்சி, பெரியாரையும் வழிபடக்கூடிய கட்சி, அப்படி இருந்த கட்சி தான் அதிமுக. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய டிவிகேவும் அதை விட ஒருபடி மேலே போய் சாஃப்ட் இந்துத்துவா வச்சுட்டு இருக்கிறாங்க. திருச்செந்தூரில் போயிட்டு விஜய் அவர்கள் யாகம் நடத்துறதுலாம் நமக்கு தெரியும், கோயிலுக்கு போனது தெரியும், சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு போனது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ சாஃப்ட் இந்துத்துவாவும் அது கொண்ட கட்சியாகவும் டிவிக்கு இருந்திருக்குது. ஸோ இந்த கட்சிகளுக்கு அடுத்த இடத்துல அண்ணாமலையோட கட்சியும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே கொள்கை வழியில் பயணிக்கக்கூடிய கட்சியாக அண்ணாமலை கட்சி இருக்கும். ஏன்னா முழுவதுமாக பாஜக கொள்கையை ஏற்றுக்கிட்டு பாஜக கொள்கை வழியில் பாஜக கொள்கையை மட்டுமே எடுத்துக்கிட்டு அண்ணாமலை அரசு செய்வாரா தமிழ்நாட்டில் அப்படின்னா அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா பாஜகவின் கொள்கையை மட்டும் வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை தான் இப்போ இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சீட் எம்எல்ஏ சீட் அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த பாஜகவின் கொள்கைகளை தாண்டி அதை
2024 அவனோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய பாலிடிக்ஸுக்கு, அக்ரெசிவான பாலிடிக்ஸுக்கு, ஹெட்லைன் பாலிடிக்ஸுக்கு, தொடர்ந்து ஆளுங்கட்சி விமர்சித்து அவர் சொல்ல டேட்டாவோட பேசிய விவரங்களாக இருக்கட்டும், அது இளைஞர்களை ஓரளவு கவர்ந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% வாக்குகளை வாங்கினாங்க. குறிப்பிட்ட சதவீதம் பாஜகவிற்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் கொங்கு மண்டலத்திலையும் கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ பாஜகவினோட கொள்கையில் குறிப்பிட்ட செலவு எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றுக்கு கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்து எக்ஸ்ட்ரா மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இந்த திராவிட கொள்கைகள், பெரியார் கொள்கைகள், அம்பேத்கர் கொள்கைகளை சேர்த்து ஒரு கட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவார் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் அண்ணாமலையின் கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அது யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடிய கட்சிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா ஏடிஎம்கே இருக்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய டிவிக்கே இருக்கிறாங்க. டிஎம்கே நினைச்சாலும் அவங்களால சாஃப்ட் இந்துத்துவா பேச முடியாது. ஏன்னா அவங்களோட கொள்கை அப்படி தான், இப்போ வரலாறு அப்படி தான் இருக்குது. அண்ணா பேசிய அரசியல், கலைஞர் பேசிய அரசியல், இந்த வழித்தோன்றலில் தான் டிஎம்கே பேசி ஆகணும். அதை மாற்றி பண்ணாங்க அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ விஜய் அவர்கள் போய் திருச்செந்தூரில் ஒரு யாகம் பண்ணார், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் போய் வெளிப்படையாக பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அவங்களுக்கு அது நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணப்படும். ஸோ சாஃப்ட் இந்துத்துவா பண்ணக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய டிவிக்கும் ஏடிஎம்கேவும் இந்த அதே சாஃப்ட் இந்துத்துவா பண்ணக்கூடிய அண்ணாமலையின் கட்சி ஒருவேளை எமர்ஜ் ஆகும் பட்சத்தில் அது அவர்களுக்கு ஒரு நெகட்டிவாக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு இளைஞர் அப்படிங்கிறதும் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதும் தரவுகளோடு பேசக்கூடிய நபராகவும் அடையாளம் காணப்படுறாரு. 2024 ஒரு இளைஞர் சப்போர்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது நம்ம கண்முன்னாக பார்க்க முடியும். அவங்க வாங்கி இரட்டை இலக்க வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் அவருக்கு ஒரு ஒரு கண்முன்னே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த களம் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு மாறும் அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுடைய கருத்தாக இருக்குது. ஒருவேளை அப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா அது அந்த அளவுக்கு இருக்குமா அப்படி எதிர்பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகள் இருக்குதுங்கிற பொறுத்து தான் போக தான் நிரூபிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வச்சு பார்க்கும் பொழுது சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடிய ஏடிஎம்கேவும் சரி டிவிகேவும் சரி ஒருவேளை அண்ணாமலை மிக பார்ட்டி வந்து ரொம்ப பெருசாக எமேஜ் ஆகும் பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் குடைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஎம்கேக்கு பாதிப்பே இல்லையா அப்படின்னா டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடிய வாக்கு வங்கி கிடையாது. பாஜக கொள்கிறது முற்றும் நேர் எதிராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தான் அவங்ககிட்ட இருக்குது. இவங்க இப்போ வாங்கியிருக்கூடிய 24% வாக்குகள் கூட்டணி கட்சியில் கழிச்சிட்டு இப்போ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு பார்த்தோன்னா 25 to 30% வாக்குகளை டிஎம்கே வச்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாகத்தான் இருக்கும். அதாவது சாஃப்ட் இந்துத்துவா அவங்கள்ட்ட கிடையாது. நிர்வாக ஊழல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி, விஜய் ஃபேக்டரை தாண்டி, இத்தனையும் தாண்டி அவங்க பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது இதுவாக இருக்கும் பொழுது இதை விட இந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை என்ன பாலிடிக்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா நிர்வாகத்திற்கு எதிராக பேச முடியும். அப்போ யார் நிர்வாகத்திற்காக பேசணும்? டிவிகே நிர்வாகத்துக்கு எதிராக பேசணும். ஏன்னா அவங்க தான் ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம டிஎம்கேவோட வாக்குகளை அண்ணாமலையால் பிரிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடிய ஏடிஎம்கே அண்ட் டிவிக்கோட வாக்குகள் தான் அதிகமாக அண்ணாமலையின கட்சிக்கு போகும் அப்படிங்கிறது தான் அரசு நிபுணர்கள் கிடைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. இப்போ பிஜேபியிலிருந்து தான் வெளியே வராரு. இப்போ பிஜேபிக்கு நெகட்டிவ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு பெரிய அளவு வாக்கு வங்கி அடிபடும். ஏன்னா 2024 அண்ணாமலை ரொம்ப அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணும்போது அவங்க இரட்டை இலக்கணம் வாங்கினவங்க 2026 அதுக்கு நேர் எதிராக ரொம்ப ரொம்ப குறைவான வாக்கு வங்கி வாங்குறாங்க. ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறாங்க. அவருக்கான ஃபேஸ் வேல்யூவே இங்கே இல்லை. வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லாமல் போயிடுவார். அதற்கு பிறகு இன்னொரு தலைவரை கண்டுபிடிச்சு பிஜேபி வந்து அவரை முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக போகும். அதனால பாஜக இன்னும் பலவீனப்பட்டு போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை பாஜகவே இவங்களை பேக்கப் பண்றாரு, அண்ணாமலையை வந்து பேக்கப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒரு வச்சுக்கோங்க, கற்பனையாக கூட இருக்கட்டும். அப்படி வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அண்ணாமலை வளரும் பொழுது ஒரு அளவுக்கு அந்த இது எப்படி சாஃப்ட் இந்துத்துவா தான் பேச போறாரு. இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவா கொள்கை இன்ஜெக்ட் பண்ண போறாரு தமிழ்நாட்டில், அதை தான் பண்ண போறாரு. அப்படிங்கும்பொழுது பாஜக என்ற கட்சி வேறு ஏதோ ஒரு உலகத்தின் கட்சி கிடையாது. நம்ம அண்ணாமலை பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் தான் அவரும் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு பிறகு அண்ணாமலை பிஜேபியோட அந்த கூட்டணியை வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் 2026 ஒரு பண்ணார் இல்லையா, திராவிடத்திற்கும் இந்துத்துவாருக்குமான போர் அப்படின்னு ஒரு சொன்னார் இல்லையா, அதே தான் நடக்கும். ஆனால் திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் டிவிகேவும் நிற்பாங்க, ஏடிஎம்கேவும் நிற்பாங்க, டிஎம்கேவும் நிற்பாங்க. அது என்ன பண்ணும்? ஓட்டை ஸ்பிளிட் பண்ணும், 3ஆக ஸ்பிளிட் பண்ணும். எதிர்த்து நிற்கக்கூடிய இடத்துல பிஜேபி நிற்பாங்க, அண்ணாமலை பேசக்கூடிய சாஃப்ட் இந்துத்துவா கட்சி நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது அந்த ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதுக்கு எதிர்காலத்தில் அதுக்கு ஒரே அடுத்த தேர்தல் நடக்கும், அதுக்கு அடுத்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்ல அடுத்த 10 ஆண்டுகளில் என்ன வேணாலும் மாறலாம் இல்லையா களம். அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற வாய்ப்புகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பாஜகவிற்கு அண்ணாமலை பிரிந்து போவது அப்படிங்கிறது மிகப்பெரிய மைனஸ் தான். அதே நேரத்தில் அண்ணாமலை இயக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்குது அப்படிங்கும் பொழுது அது
அவங்களுடைய லாங் டேர்ம் ப்ராசஸுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நீட்டான பாலிடிக்ஸாக பாஜக பண்ணுறாங்க. ஏன்னா மேற்கு வங்கத்திலையும் பார்த்தோம், அவங்க அடுத்த ஆண்டே ஆட்சி பிடிக்கணும், ஆட்சி பண்ணல. அவங்க 25 ஆண்டுகளாக ஒர்க் பண்ணாங்க. 2016 அக்ரெசிவாக ஒர்க் பண்ணாங்க. 2026 ஆட்சியை பிடித்தாங்க. அதே ஒரு ஃபார்முலாவை இங்கே தமிழ்நாட்டில் கையில் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ பண்ணக்கூடிய இந்த தமிழியாக அண்ணாமலையை விட்டுட்டு அவங்க சாப்பிட்டு இந்துவா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்துவா இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பாஜகவிற்கு கை கொடுக்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அண்ணாமலை கட்சியை விட்டு விலகிட்டார், பாஜக விலகிட்டார் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஊடக செய்திகள் வச்சு பார்க்கும்போது உறுதியாகி விட்டதாக செய்து எவ்வளவு சீக்கிரமாக கட்சியை தொடங்க போகிறார், அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார், எந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் பயணிக்க போகிறார் அப்படிங்கிறதும், அவருடைய பாலிடிக்ஸ் எப்படியானதாக இருக்க போகுது, வார் ரூம் பாலிடிக்ஸாக இருக்க போகிறதா, அக்ரெசிவாக இருக்க போகுதா, ஹெட் அண்ட் பார்ட்டிஸ் முன்னாடி பண்ணது மாதிரி பண்ண போகிறாரா, எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறதும், அவரோட கட்சி அடுத்த கட்டத்திற்கு போகும், யாருடைய வாக்கு வங்கியை பிரிக்க போகுது அப்படிங்கிறதும் அவங்களோட அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம பேச முடியும். இப்போ இருக்கக்கூடிய நிலையினை வச்சு அவர் கட்சி அப்படிங்கிறது ஒரு தொடக்கும் போதே ஒரு 10% வாக்குகள் வாங்கினால் கூட அந்த 10% வாக்கு யார்கிட்ட வருது, 5% கூட 10 எவ்வளவோ இருந்தாலும் அது யார்கிட்ட வரப்போகுது அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.